ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा एल्लोरुक्कुम பகவத்கீதை உண்மை உருவில் இந்த ஆடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். அதில் இந்த ஆடியோவில் பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய உதவியால் நம்ம பகவத்கீதையை நல்லா புரிஞ்சுக்கலாம். அது என்னங்கிறது இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த ஆடியோவிலேருந்து பகவத்கீதை முன்னுரையிலேருந்து ஆரம்பித்து மொதல் சாப்டர், 2வது சாப்டர், அப்படியே 18வது சாப்டர் வரைக்கும் சுருக்கமாக முக்கியமான விஷயம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் தமிழில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆடியோவில் பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சில அடிப்படையான விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். முதலாவது, ஏன் பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பகவத்கீதை நம்ம எல்லோரும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், நம்ம மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் சாந்தமாக இல்லாமல் மற்ற சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பலனுடையவர்களாக இருக்கணும். இதுதான் பகவத்கீதை பண்ணுது. அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு யூசர் மேனுவல் மாதிரி. நம்ம டெக்னாலஜி நிறையா வளர்ந்துட்டு வருது. ஒரு புதுசாக ஏதாவது லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னா அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் மேனுவல் மாதிரி வரும். இந்த பட்டன் அமுத்தணும், அது இப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம அதை பயன்படுத்தினோம்னா பெஸ்ட்டாக கொண்டு போகலாம் அந்த ப்ராடக்டை. அதுபோல் வாழ்க்கையை பெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் மனுஷங்களாக வாழ்கிறோம். என்னடா எடுத்தோடனே ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், இந்த மாதிரி கேஸ்ட்டு கிளாஸ்ன்னெலாம் பிரிக்கிற, இதுதான் சனாதன தர்மம் பண்ணுது, அதனுடைய முக்கியமான எழுத்து பகவத்கீதை, எங்கேருந்தால் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு ஒரு குழப்பமோ இல்லை ஒரு சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதில் சொல்கிறேன். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசம். 4வது சாப்டர் 13வது டெக்ஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு தன்னுடைய குணத்தினாலையும் தான் செய்கிற கர்மம், அதாவது செயல்கள், அதனால் தான் தெரிஞ்சுக்கலாம். இது பிறப்பால் மட்டும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், இதுக்கான ஒரு சந்தேகம் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் 5வது சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு, பண்டிதா சமதர்ஷின வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷின. அர்த்தம் என்னென்னா, ஒரு பண்டிதன், ஒரு உண்மை அறிந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க. அதுக்கு உதாரணம் 5 பேர் சொல்லப்பட்டிருக்கு. பிராமணன், ஒரு பசுமாடு, ஒரு யானை, ஒரு நாய் அல்லது நாயை வெட்டி சாப்பிட்ற ஒரு ஜாதி, இவங்க எல்லாத்தையும் சமமாக ஒரு பண்டிதன், ஒரு ஞானம் உள்ளவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி ஈக்குவாலிட்டி நம்ம நிறையா போராடுறோம். பட் பகவத்கீதை அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்குள்ளே மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் சமம் தான் அப்படிங்கிறது பார்க்குது. உள்ளே இருக்கிற ஆத்மா ஒன்று, வெளியே இருக்கிற தோற்றம் தான் வேறு. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது போக மற்ற பெனிஃபிட் பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, டிப்ரெஷன், பயம், கோபம், குழப்பம், லஸ்ட், இந்த மாதிரி மனசில் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இதுக்கு பெரிய உதாரணங்கள் இருக்குது. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கிறப்போ, ஏன்னா அவருக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி, அவர் சுச்சுவேஷனில் நினச்சி பாருங்கள், அவர் பகவத்கீதை எடுத்து படித்து அதில் இருந்தால் தெளிவு எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போக பல உதாரணங்கள், பெரிய சயின்டிஸ்ட் ஆகிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே பகவத்கீதை தெரிஞ்சு தெளிவு எடுத்திருக்காங்க. ஸோ நான் சொல்லது போகிற யூசர் மேனுவல் மாதிரி இது. ஸோ இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது பகவத்கீதை அப்படி அதே இருந்தாலும் பகவத்கீதை உண்மை உருவில் ஏன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சுருக்கமாக. 600க்கும் மேற்பட்ட பகவத்கீதை பொருளுரைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். பார்க்கலாம் அதையே. பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற பேர்லேயே பார்த்திங்கன்னா அப்போ மற்றதெல்லாம் உண்மை உருவில் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி வரலாம். முதலாவது பகவத்கீதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
4வது சாப்டரில் மறுபடியும் முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு. இந்த ஞானத்தை வந்து பரம்பரை மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சம்பிரதாயம், பரம்பரை சம்பிரதாயம்னு சொன்னால் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொந்த கருத்தை போட்டோம் அப்படின்னா அது வந்து எசன்ஸ் மாதிரி, அதனுடைய சாரம் மாதிரி நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுட்டு அது சொசைட்டியில், சமுதாயத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ கிருஷ்ணரே இதில் சொல்கிறார் பகவத்கீதையில், அது பரம்பரை மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பகவத்கீதை உண்மை உருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுரைக்கு முன்னாடி அந்த பரம்பரை வரிசையே போட்டிருக்குது. அதாவது கிருஷ்ணாலேருந்து ஆரம்பித்து, கிருஷ்ணா யார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்ப்போம், அது போக போக பார்ப்போம். கிருஷ்ணாலேருந்து ஆரம்பித்து பிரம்மா, வியாசதேவர், பிரம்மா, நாரத, வியாசதேவா, இந்த மாதிரி பரம்பரை மூலமாக வந்து கடைசியில் ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர்கள் அந்த ஆச்சாரிய பரம்பரையில் கடைசியாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உலகம் முழுவதும் இந்த பகவத்கீதை உண்மை உருவில், அதாவது இங்கிலீஷில் பகவத்கீதை ஆஸ் இட் இஸ்ன்னு எழுதப்பட்டது. பகவத்கீதை தமிழில் மற்றும் 90க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரம்பரை மூலம் வரதுனால நம்ம இந்த பகவத்கீதையை என்ன இருக்குதோ அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேசபக்தி கண்ணோட்டத்தை மட்டும் இல்லாமல், ஒரு கவிதை அதனுடைய வெவ்வேறு அர்த்தங்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இல்லாமல், கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு என்ன போதிச்சார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து பிரபுபாதரே பகவத்கீதையில் சொல்கிறார். ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா, சும்மா ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இந்த வியாதிக்கு நீ இப்படி மருந்து சாப்பிடுப்பா, இதை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறத வச்சு போய் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அது ரிஸ்க். அதை வச்சு நம்ம அப்படி பண்ணோம்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது. ஒரு நல்ல தெரிஞ்ச, ஒரு நல்ல லைசன்ஸ்டாக முறையாக படிச்சுட்டு வந்த டாக்டர் அவர் எழுதி கொடுத்து நம்ம அதை வாங்கி சாப்பிட்டோம்னா அதுதான் முறை. அதுபோல் இந்த உதாரணத்தை வழியாக பார்த்திங்கன்னா, பகவத்கீதை யார் வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் அது சொல்லலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அதுதான் பரம்பரை சம்பிரதாயம். அதில் பார்த்திங்கன்னா 4 சம்பிரதாயங்கள் இருக்குது. அதில் இஸ்கான் அப்படிங்கிற இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் தமிழில், அது ஆரம்பித்த ஆசா பக்திவேதாந்த சாமி பிரபுபாத பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கீழே வருது. பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இது போக இன்னும் 3 சம்பிரதாயங்கள் இருக்குது. மொத்தம் 4 சம்பிரதாயங்கள் சொல்லப்படுது. ரெண்டாவது, அதாவது ஆர்டர்ன்ட்டு இல்லை, ரெண்டாவது அப்படின்னு ஒரு நம்பர், ஜஸ்ட் ஒரு பேருக்காக நம்பர் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீ சம்பிரதாயம், அப்புறம் ருத்ர சம்பிரதாயம், அப்புறம் கடைசியாக குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயம் பரம உண்மை என்ன அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு சம்பிரதாயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போது நம்ம ஏன் பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும், அதில் ஏன் பகவத்கீதை உண்மை உருவில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம யாரெல்லாம் பகவத்கீதை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது மறுபடியும் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா இந்த பகவத்கீதை ஆச்சாரிய அந்த பரம்பரை மூலமாக இதை கற்றுக்கிட்டதுனால நானும் அங்கே இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். இன்னொரு வழியாக பார்த்திங்கன்னா, பகவத்கீதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு தகுதி இல்லாதவங்கள தகுதியாக உள்ளவர்களாக ஆக்கும். இதுக்கு நானே ஒரு உதாரணம். எனக்கு இதை சொல்கிறதுக்கான பெருசாக தகுதி கிடையாது. பட் எனக்கு சொல்லி கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு சொல்கிறதுனால அது வந்து வேறுபடாமல் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். அது மூலமாக நான் ஒரு தகுதி உடையவனாக ஆறேன் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய புரிதல். ஸோ இப்போது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரபுபாதர் சொல்கிறார், யார் ஒருவன் அவன் கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு உணர்ந்து அதுக்கான சொல்யூஷனை தேடுறாங்களோ அவங்க தான் வந்து பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறதுக்கான பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அட என்னப்பா இது எல்லாருமே தானே, யார் தான் கஷ்டப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக தேடுறதில்லை. பல பேர் வந்து நான் கஷ்டமாக இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வியாதின்னு ஒன்று வரத்தான் செய்யுது, இழப்புன்னு வரதான் செய்யுது, முதியோத்தன்மை வரதான் செய்யுது, முடி கொட்டி போகுது, பல்லு விழுக செய்யுது, கண்ணு மங்கலாகுது, நமக்கு பலதும் வேண்டாத விஷயம் நடக்குது. இதெல்லாம் வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவோம்.
ஆனால் இதெல்லாம் நடக்குது. இதை விட்டு நான் எப்படி மீறி வர்றது? கோடீஸ்வரன்லாம் சூசைட் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி பலதும் நடக்குது. கஷ்டத்தில் தான் இருக்கும். இதுதான் ரியாலிட்டியா? இப்படி தான் எப்போவுமே இருக்குமா? இது மாதிரி கேள்வி கேட்டு ஒரு தேடலில் இருக்கிற ஒரு ஆள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லப்படுது. இந்த ஆடியோவில் நான் சொல்லக்கூடிய கடைசி விஷயம், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்ன முறையில், அதாவது கவனித்து கேட்கணும். ஏன்னா கடைசியில் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார், அர்ஜுனா, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீ கவனமான மனசுடைய கேட்டியா, நல்லா கவனித்து கேட்டியா அப்படின்னு. இதை விட முக்கியம் இன்னொன்று, நம்ம அதை கன்சிஸ்டண்ட்டாக கேட்கணும். அதான் விடாமல் கேட்கணும். முழுசாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. தேவை இருந்ததுன்னா அதை பாஸ் பண்ணி யோசிங்க, திருப்பி ரிப்பீட்டடாக கேளுங்க, மறுபடியும் கேளுங்க. கேள்விகள் இருந்தால் அதையும் கேளுங்க. அது யார்கிட்ட கேட்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பரம்பரை மூலமாக வர ஆளுங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ஆடியோவில் ஏன் பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும், ஏன் பகவத்கீதை உண்மை உருவில் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, பரம்பரையை பற்றி பார்த்தோம். யாரெல்லாம் பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஆடியோவில் பார்த்தோம். இன்னொரு விஷயம், என்னுடைய தமிழில் ஏதாவது குறையோ இல்லை தப்போ இருந்ததுன்னா நீங்கள் மன்னிக்கணும். அதை மன்னித்து நான் சொல்ல வர விஷயத்தை எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா வரும்னு சொல்ல மாட்டேன். ஸோ அது போக நம்ம அடுத்த ஆடியோவிலேருந்து பகவத்கீதைக்குள்ளே டைரெக்டாக போகலாம். ஹரே கிருஷ்ணா.